ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் மனோஜ் ஒரு சரியான ஃப்ராடு கிட்ட மாட்டிக்கிட்டு ஏமாந்துட்டாருன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜோட எக்ஸ் லவர் கனடாலேருந்து வந்துட்டாங்க. அந்த கனடா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏர்போர்ட்டுக்கு இந்த டைமுக்கு நான் வந்துடுவேன், வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ முத்துவும் கிளம்பி போயிட்டாரு. அப்படி அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரும்போது ரெண்டு பேரும் எப்பவும் போல ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு வராங்க. நம்ம முத்து தான் நல்லா பேசுவார் இல்லையா, அதனால் அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்போ அவங்க எல்லாமே ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கேன், இந்த வேலை எனக்கு போன டைம் வந்தப்பே முடிய வேண்டியது, ஆனால் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்ககிட்ட பணத்தை கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே முத்து அப்படியே நம்பிடுறாரு. யாரும் சொல்லுங்கள் மேடம், நம்ம வேணால் பிடிச்ச ஒரு தட்டு தட்டிடலாம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, நான் 10 மணிக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. கரெக்டாக அதே இடத்துக்கு வந்து மனோஜும் ரோகிணியும் அப்புறம் அந்த பார்க் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவங்களும் வந்துடுறாங்க. ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்கிறதுக்காக வராங்க போல் அவங்களும். கரெக்டாக அந்த டைம் பார்த்து மனோஜும் ரோகிணி வந்து முத்துவை பார்த்துடுறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, என்னடா பணம் அதுக்கும் ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்க வந்திருக்கோம், இன்னும் 3 மாதத்தில் கண்டிப்பாக நான் பணத்தை ரெடி பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிட்டு உள்ளே போகிறாரு. கரெக்டாக அவங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிருது. அப்போ அந்த கனடா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க வேலை முடிஞ்சிருச்சு போல். எதிர்ச்சியாக அவங்க மனோஜும் ரோகிணியும் பார்த்துடுறாங்க. ஆனால் மனோஜும் ரோகிணியும் இவங்கள பார்க்கல. இந்த மேடம் அவங்கள பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. வேகமாக வெளில வந்து முத்து கிளம்பலாம் அப்படின்னு ஹாஷாக சொல்கிறாங்க. என்னாச்சு, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை, யாரை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அவங்கள பார்த்துட்டேன், இன்றைக்கி வெளில போகலான்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சுருந்தேன், ஆனால் சரியான மூட் அப்செட் ஆகிடுச்சு, என்னை வீட்டுக்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் முத்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு முத்துக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கும் ஒரு கூலிங் கிளாஸ் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அவர் தான் ரொம்ப யதார்த்தமான மனசுக்காரர் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்பவே தேங்க்ஸ் மேடம், போன டைம் நீங்கள் நான் பழகினதுக்காக இந்த டைம் எனக்கு சவாரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சேர்த்து கிஃப்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் மேடம் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாரு. இப்போ இந்த ஃபோட்டோ தான் வந்து இந்த பொண்ணு யாருன்ற விஷயம் முத்துக்கு தெரிய போகுது. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம அண்ணாமலையும் விஜயாவும் வந்து வாக்கின் போகலான்னு சொல்லிட்டு வாக்கின் போகிறாங்க. அப்போ விஜயா வந்து, நம்ம வீடுன்னு தான் இருக்கே, அங்கே இருக்க ரோடும் தான் இருக்கே, ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இயற்கையான காற்று இருக்குது, எவ்வளோ க்ளீனாக ரோடு இருக்குது, அப்படி இப்படின்னு பேசி ரொம்ப பந்தாவாக பேசிட்டு வராங்க. இந்த பேச்சில் வந்து அண்ணாமலைக்கு பழக்கப்பட்ட விஷயமாச்சே. அப்போ வந்து ஒரு இளநீ கடையை பார்க்குறாரு. அங்கே வந்து இளநீ வாங்கி குடிக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட வந்து இங்கே தான் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பற்றியும் சொல்லிடுறாரு. அப்போ அந்த இளநீக்காருக்கு டவுட் வந்துடுது போகிற. அவர் என்ன பண்ணுறாருனா ஃபோனை போட்டுறாரு. யாருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணார்லான்னு தெரியல. மனோஜும் ரோகிணியும் வர அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வேலை முடிஞ்சிச்சா, ஸோ வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கே வந்துடுறாங்க, பீச் ஹவுஸ்க்கே வந்துடுறாங்க. முத்துவும் அந்த அந்த மேடம் தான் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ கரெக்டாக ஒருத்தர் வந்து என்ட்ரி ஆகுறாரு. யாருன்னா அவர் தான் உண்மையான ஒரிஜினல் ஓனர். இப்போ இவர் என்ன சொல்கிறாருனா, இது என்னோட வீடு, நீங்களாம் வந்து எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுறாரு. இப்போ வந்து எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க. மனோஜ் உடனே வந்து, நான் தான் இந்த வீடு வாங்க போகிறேன், அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு இங்கே இருந்தவர்கிட்ட பேர் சொல்கிறாங்க. அவர் இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே ஃபோன் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ மனோஜ் ஒரு சரியான ஒரு ஃப்ராடுக்கிட்ட மாட்டிட்டோன்னு சொல்லிட்டு முழிக்க போகிறாரு. இப்போ 30 lakhs லாஸ் ஆச்சா. இப்போ இன்னொரு விஷயம் நடக்க போகுதுன்னா, கனடா பொண்ணோட விஷயம் வந்து முத்துக்கு தெரிய வரப்போகுது. ஸோ இந்த விஷயத்துலையும் ரோகிணியும் மனோஜும் மாட்ட போகிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே பரபரப்பாக தான் போக போகுது. மனோஜும் ரோகிணியும் மாட்டிட்டு முழிக்க போகிறாங்கன்ற விஷயம் தெரிய போகுது. விஜயா ஆடின ஆட்டத்துக்கு இப்போ பல்பு வாங்கிட்டு உட்கார போகிறாங்கன்றதும் நமக்கு தெரிய போகுது. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.